இன்னைக்கு நாம சொல்றங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, எந்திரவழி கற்றல், மிஷின் லேர்னிங், இதெல்லாம் இன்னைக்கு ஏதோ தனியார் பள்ளியில கான்வென்ட் பள்ளியில 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில சொல்றோங்க ஐயா. அது மட்டும் இல்லைங்க ஐயா, 11வது 12வது அரசு பள்ளியிலே புதிய கல்விக் கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம், கொரிய மொழி, ஜப்பானிய மொழி, தாய்மொழி, பிரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி, ஸ்பானிஷ் மொழி, ரஷ்யன் மொழி, போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு 11, 12ஆம் கிளாஸ்ல இருக்கு. மோடியை என்ன பண்றாருங்க ஐயா, நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்கார். உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளா அரசு பள்ளியில படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம்.